சொந்த நிலத்திலிருந்து அரச இயந்திரத்தாலும் இலங்கை அரசினுடைய இராணுவ இயந்திரத்தாலும் மிக மோசமான முறையில் வலுக்கட்டாயமாக இந்த நிலங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் 36 ஆண்டுகள் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் அகதிகள் முகாம்களிலும் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது பல அரசுகள் மாறி மாறி வந்திருந்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் நாங்கள் அந்த மக்களை மீள குடியேற்றுகிறோம் இருத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் நாங்கள் வந்தால் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று சொல்லி மிகப்பெரிய செய்தியை மக்களிடம் கொடுத்து இந்த பகுதி மக்களின் வாக்குகளை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றம் சென்றார்கள். இப்பொழுது அந்த மக்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய காணிகளை அவர்கள் விடுவார்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம், ஆனால் இதுவரை அவர்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை என்று. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பலாலி, வசாவுலான், தெல்லிப்பளை, மயிலிட்டி போன்ற இடங்களிலே மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். 2013ஆம் ஆண்டு இலங்கை அரசு ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இந்த காணிகளை விடுவிக்காத முறையில் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இலங்கை அரசால் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கூட இருக்கிற அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறலாம், ஆனால் அதனை ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக நூதனமான முறையிலே தமிழ் மக்கள் மீது அரசு பாவிக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு அது விளங்காததென்றல்ல, ஆனால் அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலே கூடிய குழுவில் கூட விரைவாக நாங்கள் காணிகளை விடுவிக்கிறோம், விரைவாக விடுவிக்கப் போகிறோம் என்ற செய்திகளை சொல்கிறார்களே தவிர எந்த விரைவு என்பது எவ்வளவு நாட்கள் அல்லது எத்தனை மாதங்களில் இந்த காணிகளை விடுவிப்போம் என்ற செய்தியை தெளிவாக சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற செயலையே அரசும் இராணுவமும் செய்கின்றது. இந்த நாங்கள் நின்று கதைக்கின்ற இந்த இடத்திலிருந்து இப்பொழுது கிழக்கு பக்கமாக இருக்கின்ற காணிகள் எந்த விதமான இராணுவ முகாம்களும் இல்லை. அங்கே முழுமையாக இராணுவம் தோட்டம் செய்கின்றது. அந்த பகுதிகளிலே இராணுவம் தோட்டம் செய்து அந்த மரக்கறிகளை அந்த பொருட்களை இந்த மக்களுக்கே விற்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை இராணுவத்திடம் வாங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இங்கே இருக்கின்ற பாடசாலை, கோயில்கள் அவற்றுக்கு அவர்கள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக ஏழ்மையோடும் வறுமையோடும் வாழுகிற இந்த மக்களின் காணிகளை அரசாங்கம் வழங்காது 2013 கொண்டு வந்த வர்த்தமானி அறிவித்தலை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆயுத வன்முறையை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பதைத்தான் நாங்கள் மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறோம். நான் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதிக்கு இந்த வசாவுலான் காணிகள் விடுவித்தல் தொடர்பிலே ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். குறிப்பாக இந்த இராணுவ வைத்தியசாலை அமைத்தல், இந்த பகுதி மக்களுடைய காணிகளை விடுவித்தல் தொடர்பிலே இதுவரை தாங்கள் விரைவாக விடுவிக்கிறோம், விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். நேற்றும் கூட இலங்கையின் பிரதமர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார், அவரிடமும் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் அதனை செவிசாய்ப்பதாக இல்லை. இந்த மக்களுடைய அவலங்களை, மக்களுடைய மனநிலைகளை சரியாக புரிந்து கொண்டு விரைவாக அரசாங்கம் இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டிருக்கிறது, அங்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த காணிகள் அவருடைய சொந்த நிலம், மக்கள் மீள குடியேறி தங்கள் நிலத்திலே குடியேறக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட வேண்டும். இது ஒரு நியாயமான அறவழி சார்ந்த போராட்டம். இந்த நியாயமான அறவழி போராட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சர்வதேச சமூகம் இதற்கான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதையே நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.